வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய பயங்கரவாத தடை சட்டம் குறித்து ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மைத்திரி ரணிலுக்கு எதிராக விசாரணை. தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு கைகோருங்கள், அழைப்பு விடுத்துள்ள சுமந்திரன். மனித உரிமை மீறல்கள் குறித்து முறையான விசாரணை நடக்கும், நீதி அமைச்சர் கர்சன உறுதி. தமிழ்ச்செல்வன் மீதான தாக்குதல் வெற்றிக்கு சுரேஷ் தலைவால் துல்லியமான தகவலே வெற்றிகரமாக அமைந்தது. போக்குவரத்து தரத்தை மேம்படுத்த ரோன் கமராக்கள் நன்கொடை. இழுவை படகுகளுக்கு ஒருபோதும் இடமில்லை, தமிழக மீனவர் பிரதிநிதிகளிடம் அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்டம். யாழ்ப்பாணத்தில் போலீசார் அதிரடி வேட்டை, 2 பெண்கள் உட்பட 13 பேர் கைது. தனிநபர் கையில் அதிகாரம் ஆபத்து, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்திட வேண்டுமென்று ரவூஃப் ஹக்கீம் முழக்கம். தீர்வுகள் எட்டப்படாத கூட்டங்களே பிரதேச மட்டங்களில் நடக்கின்றன, மக்கள் அவதி என்கின்றார் சாணக்கியன் எம்பி. அபிவிருத்திக்கான நிதிகள் திரும்பி செல்லாதிருப்பது திணைக்கள அதிகாரிகளின் கையிலேயே தங்கியுள்ளது, பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு எதிராக கொழும்பில் போராட்டம். ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி அன்று வீதியில் இறங்கிய பேராயர் இன்று எங்கே? மொட்டு கட்சி பகிரங்க விமர்சனம். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரங்கள் தொடர்பில் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சட்டத்தின் அடிப்படையில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நோர்வே நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போது அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் எஸ்பன் பாஜடே இலங்கையின் நிலவரம் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கின் நில அபகரிப்பு, இராணுவ மயமாக்கல், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி புதைகுழி விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு வெளிப்படையான விசாரணைகளை நடத்த வேண்டுமென அவர் வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார ஊடகங்களுக்கு விசேட விளக்கம் அளித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட கடந்த கால பிரச்சினைகள் குறித்து சட்ட ரீதியான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும். இதில் அரசியல் தலையீடுகள் எவையும் இருக்காது. உண்மைகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியாக இருக்கிறது. வடக்கு கிழக்கில் மதத்தலங்கள் தொடர்பாக நிலவும் சர்ச்சைகள் மற்றும் மத உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து அரசு விசேட கவனம் செலுத்தி வருகின்றது. அனைத்து இன மக்களும் எவ்வித அச்சமுமின்றி தமது மதங்களை பின்பற்றுவதற்கான சமத்துவமான சூழல் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். யுத்தத்தினால் ஏற்பட்ட வடுக்களை ஆற்ற வேண்டியதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பதிலளிக்க வேண்டியதும் அரசின் தார்மீக பொறுப்பு என சுட்டிக்காட்டிய நீதி அமைச்சர் இதற்கான ஏற்கனவே உள்ள பொறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டு தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஏற்கனவே உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட மூலத்தை அரசு கொண்டு வருவது போல் செயற்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறைப்பட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மாறி மாறி வந்த அரசுகள் எவையாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களும் கொள்கைகளும் ஒன்றுதான் என்பதை அனுர அரசும் இப்போது நிரூபித்து இருக்கிறது. தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் உண்மைத்தன்மையை உலகத்திடம் மறைப்பதற்காக அவர்களுடைய காணிகளை இன்னும் விடுவிக்காமல், அரசியல் கைதிகளை இன்னும் விடுவிக்காமல், அவர்களது நிலங்களில் புத்த விகாரைகளை அமைத்துக் கொண்டு வரலாற்று வன்முறை ரீதியான நிகழ்வில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே 47 வருடங்களாக இந்த நாட்டில் 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்களையும் 60,000க்கு மேற்பட்ட போராளிகளையும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் தமிழ் மக்கள் இழந்திருக்கின்றோம். அதனை இன்னமும் தக்க வைப்பதற்காகவே உலகத்தையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றி
அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் தடை சட்டம் என்ற போர்வையில் புதிய சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர முயற்சிக்கிறது. ஒருவரை கைது செய்தால் ஜனாதிபதியின் கையொப்பத்தின் ஊடாகவே அவரை தடுப்பு காவலில் வைத்திருக்கலாம் என்ற நிலையில்லாமல் ஆக்கப்பட்டு காவல்துறையினரே அதை செய்யலாம் என புதிய சட்டத்தில் காணப்படுகிறது. புதிய சட்டம் என்பது பழைய சட்டத்தை விட மோசமானது. ஆகவே இந்த சட்டத்தை விட முன்பு இருந்த சட்டம் பரவாயில்லை என எமது மக்கள் உணர்வார்கள். அதன் அடிப்படையில் பழைய சட்டத்தை தக்க வைப்பதற்கான நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபடுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டமாதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றின் ஊடாக இதற்கான பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமசரி பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை மா அதிபர் போஜி ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகளான சிசிர மெண்டிஸ், நிலந்த ஜேவத்தன, ரந்தன முனேசிங்க, லலித் பத்நாயக்க, தேசபந்து தென்னக்கோன், வசந்த விக்ரமசிங்க, PL பெரேரா மற்றும் SA லதீப் ஆகியோர் அடங்குவர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசகரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலதிக மண்டாடியார் நாயகம் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி மண்டாடியார் நாயகம் மாதவ தென்னக்கோன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தமது பரிந்துரைகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு குறித்த கடிதத்தினூடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சாத்வீக ரீதியிலும் ராஜதந்திர ரீதியிலும் போராட வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு எங்களுடன் கைகோருங்கள் என அவர் மேலும் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் அடம்பன் பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. எதிர்வரும் காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி எவ்வாறான முடிவுகளை செயல்படுத்த உள்ளமை என்பது தொடர்பாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். தமிழரசு கட்சியின் மன்னார்கிளை தலைவர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தேசிய கிரிக்கெட் அணியின் தொடர்ச்சியான பின்னடைவுகள் மற்றும் மோசமான ஆட்டத்தினை அடுத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தை பதவி விலகுமாறு கோரி அதன் தலைமையகத்துக்கு முன்னால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பௌத்த மதகுரு ஒருவரின் தலைமையில் இந்த போராட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஜம்மி சில்வா மற்றும் ஏனைய அதிகாரிகள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வீட்டுக்கு செல்லுங்கள் என கோஷமிட்ட போராட்டக்காரர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அதிகாரிகள் தவறிவிட்டதாக குற்றம் சுமத்தினர். கிரிக்கெட் நிறுவன தலைமையகத்துக்கு முன்னால் போலீசார் பலத்த பாதுகாப்பினை வழங்கியுள்ளனர். போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்ற நிலையில் எந்தவித அசம்பாவிதங்களும் பதிவாகவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரத்தில் பேராயர் மல்கன் ரஞ்சித் தாண்டகை தற்போது மௌனம் காப்பது ஏன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கேள்வி எழுப்பியுள்ளது. அந்த கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ குட்டியாராச்சி இதுகுறித்து ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனதான் நடத்தியது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 30 வருட கால போரை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரை கொண்ட எமது கட்சிக்கு குண்டுகளை வைக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டறிந்து கைது செய்வோம் என்று தேசிய மக்கள் சக்தியினர் மேடைகளில் முழக்கமிட்டனர். தற்போதைய அரசு அந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். எமது ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கோரி பேராயர் கர்தினால் மல்கன் ரஞ்சித் வீதியில் இறங்கி போராடினார். ஆனால் புதிய அரசு பதவியேற்ற பிறகு அவர் மௌனமாக இருக்கின்றார்.
பேராயர் மீண்டும் வீதிக்கு வந்து தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்குமாறு கோரிக்கை விடுக்க வேண்டும். மேலும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி விசாரணைகளை தீவிரப்படுத்தி உண்மை குற்றவாளிகளை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். சுரேசலவால் பெறப்பட்ட துல்லியமான உளவு தகவலின் அடிப்படையிலேயே புலிகளின் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததாக முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் அவர் நடத்திய ஊடக சந்திப்பில் பேசுகையிலேயே மேற்கண்டவாறு தகவலை வெளியிட்டுள்ளார். அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருந்த சுரேசலே ஒருநாள் பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது அடுத்த வாரம் விசேட இலக்கு இருப்பதாகவும் விமானப்படையின் தாக்குதல் விமானம் ஒன்றை 24 மணி நேரமும் தயார் நிலையில் வைக்குமாறும் கூறியிருந்தார். இதற்கமையவே தமிழ்ச்செல்வன் இருந்த இடம் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. தமிழ்ச்செல்வனுடன் இருக்கும் நபரொருவர் ஊடாகவே அந்த உளவு தகவல் பெறப்பட்டிருந்தது. எனவே தமிழ்ச்செல்வனுடன் இருந்தவருடன் சுரேசலவுக்கு தொடர்பு இருந்தது என்பதற்காக அவரை புலி என கூற முடியுமா? இவ்வாறு பிமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். புலனாய்வு பிரிவு என்றால் அனைத்து தரப்புடனும் தொடர்பு இருக்க வேண்டும் எனவும் பிமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். தரமற்ற நிலக்கரி கொள்முதல் செயல்முறை மற்றும் அதன் மூலம் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள நட்டம் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழு ஒன்று வெள்ளிக்கிழமை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளது. தரமற்ற மருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் கெஹிலி ரம்புக்வெல்லவுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அப்போதைய ஜனாதிபதி அதில் தலையிடாததைப் போலவே இந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான விசாரணைகளிலும் தற்போதைய ஜனாதிபதி தலையிட மாட்டார் என தாம் நம்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்கத்தின் அழைப்பாளர் ஆனந்த பாரதி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் குறித்த காலப்பகுதியில் ஒப்பந்த அறிவிப்புகள் கோரப்படுவதில்லை. தரமற்ற அரிசியை இறக்குமதி செய்தமைக்காக சட்டமாதிபர் திணைக்களத்தினால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு நாட்டுக்குள் அரிசியை இறக்குமதி செய்ய முடியாமல் போன ஒரு நிறுவனத்துக்கே இந்த நிலக்கரி ஒப்பந்த அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு பதிவு செய்வதற்கு ஜூலை மாதம் வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அவசர கொள்முதல் என்கின்ற போர்வையில் ஊழல் இடம்பெற்றுள்ளமை இப்போது மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் எதிர்வரும் மே மாதம் தாம் தமிழகத்துக்கு விஜயம் செய்யவுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்திய மீனவர்களின் இழுவை படகு மீன்பிடி முறைக்கு இலங்கை கடற்பரப்பில் ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புனித கச்சதீவு அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா நேற்று சனிக்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொண்ட இந்திய நாட்டு படகு மீனவர் சங்கம் மற்றும் தமிழக கடல்சார் சங்க பிரதிநிதிகள் அமைச்சருக்கு பொன்னாடை போத்தி கௌரவித்ததுடன் இருநாட்டு மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் எமது அரசு உறுதியாக உள்ளது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட போது இந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் மே மாதத்தின் பின்னர் நான் தமிழகத்துக்கு விஜயம் செய்து இந்த விடயத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளேன். தேவை ஏற்படின் இந்திய மத்திய அரசுடனும் கலந்துரையாட தயாராக உள்ளோம். இந்திய மீனவர்களின் இழுவை படகு பயன்பாட்டினால் இலங்கையின் கடல் வளங்களுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எமது கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. எனவே இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் இழுவை படகுகளை பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பது குறித்து எமது நாட்டின் நீதிமன்றமே தீர்மானிக்க முடியும். நீதித்துறை விவகாரங்களில் அமைச்சினால் தலையிட முடியாது. எவ்வாறாயினும் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுபவர்களுக்கு விதிக்கப்படும் அதிகபட்ச தண்டப்பணம் குறித்து அமைச்சு மட்டத்தில் மீளாய்வு செய்யப்படும். யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காகவும் கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ராஜதந்திர ரீதியிலான முயற்சிகள் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த திருட்டு சம்பவங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய 13 பேரை யாழ்ப்பாணம் தலைமையக போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாண நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மருந்தகம் ஒன்றின் கதவை உடைத்து அங்கிருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பெறுமதிமிக்க கையடக்க தொலைபேசி என்பனவற்றை திருடிய பிரதான சந்தேக நபர் போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை நெடுங்குளம் பகுதியில் வீடு ஒன்றை உடைத்து 4.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய சம்பவத்துடன் தொடர்புடைய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய மேலும் 3 தேடி போலீசார் வலை வீசியுள்ளனர். யாழ்ப்பாண குடாநாட்டின் பல்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து கணிசமான அளவு போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 13 சந்தேக நபர்களிடமும் யாழ்ப்பாணம் தலைமையக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் அவர்கள் அனைவரும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாண நகரில் அதிகரித்து வரும் திருட்டு மற்றும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த போலீசார் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் போலீஸ் தரப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாட்டில் தனிநபர் ஒருவரின் கையில் அதிகாரம் குவிந்திருப்பது சட்டத்தின் ஆட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். எனவே 1978 ஆண்டு உருவாக்கப்பட்ட நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை உடனடியாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவு ஹக்கீம் தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டக்கல்லூரி தமிழ் மன்றத்தின் 75வது ஆண்டு பவள விழாவினை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற வித்தக விழா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் போர்மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் வல்லரசு நாடுகள் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி அக்கிரமங்களை இழைத்து வருகின்றன. இதனால் சர்வதேச ரீதியில் சட்டத்தின் ஆட்சி கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சர்வதேச யுத்தங்களினால் இலங்கை போன்ற சிறிய நாடுகளே பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்புகளை சந்திக்கின்றன. மக்களுக்கு இவ்வாறான அரசியல் மற்றும் சட்ட விவகாரங்களில் தெளிவூட்டுவது சட்டமூலத்தின் தார்மீக பொறுப்பாகும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். அபிவிருத்திகளுக்கான நிதி கைவசம் வந்துள்ளன. ஆகவே அபிவிருத்தி திட்டங்களை உடனடியாக தீட்டி அவற்றை குறிப்பிட்ட காலத்துக்குள் நிறைவு செய்வது அந்தந்த திணைக்கள அதிகாரிகளின் கைகளிலேயே தங்கியுள்ளது என பிரதி அமைச்சரும் மன்னார் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஆர். ஜுபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். மன்னார் நகர் பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மன்னார் நகர பிரதேச செயலாளர் கே. காண்டீபனின் ஒழுங்கமைப்பில் பிரதி அமைச்சரும் மன்னார் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ஆர். ஜுபாலி சமரசிங்க தலைமையில் மன்னார் நகர் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய ஆர். ஜுபாலி சமரசிங்க, எங்கள் முதலாவது நோக்கமாக இருப்பது 2026 ஆண்டுக்கான பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் பற்றிய கலந்துரையாடலுக்காக நாம் ஒன்று கூடியுள்ளோம். முதலில் 4 விடயங்கள் முக்கியமாக இருக்கின்றன. முதலாவதாக கிராம அபிவிருத்தி மற்றும் பாதைகள் அபிவிருத்தி. இதில் சென்ற வருடங்களுக்கான குறைபாடுகளும் இருக்கின்றன. அடுத்து பிரஜாசக்தி என்ற திட்டம் அதிகமாக எல்லா பிரதேசங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சில கிராமங்களில் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியுள்ளது. அத்துடன் டித்வா புயலின் காரணமாக ஒரு பகுதியினர் இன்னும் நிவாரணம் பெறாத நிலை இருக்கிறது. எனவே அவர்களுக்குரிய நிவாரணங்களையும் மிக விரைவில் வழங்க இருக்கிறோம். மேலும் எங்களுக்கு சாதகமான நிலையும் காணப்படுகிறது. அதாவது இப்பொழுது எமது அபிவிருத்தி திட்டத்துக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு திணைக்களத்திலும் நாளைய தினமே திட்டங்கள் தீட்டப்பட்டு உடனே அந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டால் உடனே அதற்கான நிதியை விடுவிப்பதற்கான வசதியும் இருக்கிறது. ஆகஸ்ட் செப்டம்பர் காலப்பகுதிக்கு முன்பு அபிவிருத்தி திட்டங்களை நிறைவு செய்ய போதிய காலங்கள் இருக்கின்றன. கடந்த வருடங்கள் போன்று இறுதி நேரத்தில் திட்டங்களை நிறைவு செய்ய முடியாது நிதியை திருப்பி அனுப்பிய சந்தர்ப்பங்களும் காணப்பட்டுள்ளன. இந்த நிலை இனி நடக்கக்கூடாது. விவசாய மற்றும் காணி அமைச்சர் 200 மில்லியன் ரூபாவை இந்த பகுதிகளுக்காக ஒதுக்கியுள்ளார். விசேடமாக இங்குள்ள குளங்களை புனரமைப்பதற்காகவே இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிதியை ஒதுக்கீடு செய்வது மட்டுமே எங்களால் செய்ய முடியும். ஆனால் அதற்கான செயற்றிட்டங்களை தீட்டி ஒப்பந்தங்கள் வழங்கி அவற்றை செயற்படுத்துவது அந்தந்த திணைக்களங்களின் அதிகாரிகளின் கையிலேயே உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.